சில காரியங்களை தியானிக்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு நான் பொதுவாக சொல்கிறேன். என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷருக்கும் இருக்கிற ஒரு ஆசை என்ன ஆசை? என்னங்கய்யா? பண ஆசை. அப்புறம் பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யவான் ஆகணும், செல்வந்தன் ஆகணும், நிறையா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இதுதான் மனுஷனுக்கு பொதுவாக உலகத்தில் இருக்க எல்லா மனுஷருக்கும் இருக்கிற ஆசை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே. இப்போ பணத்தில் பொருளில் நமக்கு என்ன வரணும்? ஒரு நிறைவு வரணும். போதும் என்கிற ஒரு மனசு வரணும். அல்லேலூயா, ஆமென். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்போ இன்னைக்கு பணம்னு ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த வேத பகுதி நான் படித்த பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டபடியினால் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், 16ஆம் புக் ஆஃப் லூக் சாப்டர் 16 படிங்க. 19வது 20வது வசனம், 19 and 20. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாபரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தான். லாசுரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. சரி, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியை படிக்கும்போது ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான், ஒரு ஏழையும் இருந்தான். அப்போ பூமியில் பார்க்கும்போது 2 வகையான கூட்டம் இருக்கிறது. ஒன்று நல்லவர்கள், இன்னொன்று கெட்டவர்கள். ஒன்று அழகானவர்கள், இன்னொன்று அழகற்றவர்கள். உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள். இப்படி பல புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இப்படி எதை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவும் இருக்கு, ஒரு நெகட்டிவும் இருக்கிறது. அந்த மாதிரி நாம் பார்க்கும் பொழுது எது நமக்கு தேவை என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். கவனமாக கவனித்தீர்களானால் இது உங்களுக்கு நன்றாக புரியும். அதை பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு எப்பொழுதுமே என்ன சொல்வார்? உவமைகள் மூலமாக பேசுவார். இங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் சொல்லப்படவில்லை. சரிங்களா? ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா, அவன் பார்த்தீங்கன்னா இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, எப்பொழுதும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான்? நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருப்பான், நல்ல வஸ்திரத்தை அணிந்திருப்பான், நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை அணிந்திருப்பான். நான் கூட டவுனுக்கு போகும் பொழுது பார்த்தா நிறைய ட்ரெஸ் கடைகள் எல்லாம் வந்திருக்கு, விதவிதமான கடைகள் வந்திருக்கு இல்லையா? பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் சாதாரணமான ஏழை மக்கள் எங்கே போவாங்க சொல்லுங்க? ரோட்டு கடைக்கு போவாங்க. அப்புறம் அதை விட்டா கட் பீஸ் கடை, சின்ன சின்ன கடைகள், இந்த மாதிரி கடைகளுக்கு தான் போவாங்க. ஆனால் பணக்காரங்கள்லாம் எங்கே போவாங்க? பிராண்டட் ஷாப்ஸ்க்கு போவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது விதவிதமாக ஆடைகள் இருக்கும். ஆமேன். ஆடைகள் ஆண்டவர் எதற்காக கொடுத்தாரு? எதற்காக ஆண்டவர் ஆடைகளை கொடுத்தார்? ஆதியில் ஆதாமும் ஏவாளும் தவறு பண்ண போது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். அந்த நிர்வாணத்தை மூடும்படி அத்தி இலைகளை உடுத்தினார்கள். அந்த அத்தி இலை வாடி போயிடும். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோல் உடைகளை கொடுத்து. எதுக்காக கொடுத்தாரு? அவர்கள் நிர்வாணத்தை மூடும்படியாக கொடுத்தார். இப்போ ஆடைகள் எதற்காக அணிகிறார்கள்? எதற்காக அணிகிறோம்? நம்முடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அணிகிறோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கணும், நவீன ஆடைகள் எல்லாம் என்ன ஆகுது?
எது எதெல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் வெளியே காமிக்கிற மாதிரி இருக்கு. ஆக தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு தகுதியான வஸ்திரத்தை உடுத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணும், சரீரத்தை கவர் பண்ற மாதிரியான வஸ்திரங்களை உடுத்தணும். அப்பதான் மற்றவர்களுடைய இச்சையை தூண்டாதிருப்போம். இல்லாவிட்டால் மற்றவருடைய இச்சையை தூண்டுகிறவர்களாக மாறிவிடுவோம். ஆக தேவ பிள்ளைய தகுதியான வஸ்திரங்கள் என்ன செய்யணும்? உடுத்தணும். அதன் மூலம் ஆண்டவர் நாமோ மகிமைப்படணும். சரிங்களா? அப்போ இந்த பணக்காரனை பார்க்கும் பொழுது என்ன செய்யறானா? இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் உடுத்தி என்ன செய்யறானா? நல்ல காஸ்ட்லியஸ்ட் விலையேற பெற்ற வஸ்திரம். ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே தெரியும் இது என்னன்னு, இல்லையா? அந்த மாதிரி விலையேற பெற்ற ட்ரெஸ், விதவிதமான ஆடைகள், விதவிதமான துணிமணிகளை அவன் உடுத்தி வந்தான். சரிங்களா? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வாங்குறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், இல்லையா? நம்ம வாழ்க்கையிலெல்லாம் பாருங்க, எப்போ ட்ரெஸ் வாங்குவோம்? கிறிஸ்மஸ், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தபோது தீபாவளி, அப்புறம் ஏதாவது விசேஷங்கள். ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க எப்போதான் ட்ரெஸ் வாங்குறதா? கிறிஸ்மஸ்க்கு தான் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கே அந்த 24ஆம் தேதி ராத்திரி போய் வாங்குவாங்க. ஏன்னா என்ன இருக்காது? பொருளாதார பிரச்சனை, இல்லையா? வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ், அதுவும் வாங்குறதுக்கு இந்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம், இந்த வருஷம் விட்டுருவோம், அடுத்த வருஷம் பிள்ளைகளுக்கு மாத்திரம் வாங்கி கொடு. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை ஓடுது. அவ்வளவு கஷ்டத்தில் பாடுகளில் வாழ்க்கை ஓடுது. அப்போ தேவ பிள்ளையே இந்த பணக்காரன் என்ன செய்கிறான்? அடிக்கடி பாருங்க, காசு இருக்கிறவன் என்ன செய்வான்? மாதம் 15 நாளைக்கு ஒரு வாரம் டெய்லி போடுறவங்களும் இருக்கிறாங்க. டெய்லி ஒரு சட்டையை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய? அதை போடவே மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பணக்காரன் எப்படி வாழ்ந்து வந்தான்னா, அனுதினமும் நல்ல ட்ரெஸ், ரத்தாம்பரம், சிகப்பு கடலில் இருக்கும் ரத்தாம்பரம், அந்த மாதிரி விலையேற பெற்ற நூல், அந்த நூல்களினால் செய்யப்பட்ட விலையேற பெற்ற வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அனுதினமும் எப்படி வாழ்ந்தானா? சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டு, அனுதினமும் எவ்ரிடே எப்படி நல்ல ஒவ்வொரு நாளும் சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸூரியஸ் லைஃப். ஒவ்வொரு நாளும் என்னது? நல்ல வாழ்க்கை. ஆமேன். எதை நினைக்கிறாங்களோ அதை செய்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க சொல்லி, பிஸ்னஸ் அதிபதிகள் எல்லாம் அவங்கள பற்றி சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது அந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரங்கள்லாம் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஊட்டியில் இந்த கடையில் போய் ஒரு டீ குடித்தா நல்லா இருக்கும் பேசுவாங்க. உடனே வண்டி எடு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஒரு டீ சாப்பிட்றதுக்காக ஊட்டி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேங்க. சென்னையில் இந்த கடையில் போய் ஒரு துணி வாங்க நல்லா இருக்கும்னா அதுக்காக சென்னைக்கு போகிற மக்கள் இருக்கிறாங்க. நம்மளாம் வருஷத்தில் ஒரு நாள் என்னைக்காவது விசேஷன்னா தான் எங்கே போகிறோம்? சென்னைக்கு இல்லாட்டி எங்கேயுமே போகிறது இல்லை. அன்றாட ரொட்டீன் அதே தான். காலை எந்திரிச்சோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போ, திரும்ப வா. இதுதான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. ஒரு நார்மல் லைஃப் இதுதான். ஆனால் பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன் நினச்சதை வாங்குறான், நினச்சதை சாப்பிட்றான், நினச்ச இடத்துக்கு போகிறான், நினச்சதை செய்கிறான். காரணம் என்ன? பணம் இருக்குது, இல்லையா? பொருள், அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்ற பழமொழி போல இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். ஆக இந்த ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்கிறான்? அனுதினமும் சம்பிரமமாய் சாப்பிட்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? மட்டன், சிக்கன் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. அது கூட சில குடும்பங்களில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? இந்த வாரம் வாங்கலிங்க, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். ஏன்னா அது கூட வழி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், எப்படி இருக்கிறாங்க? எவ்ரிடே, எவ்ரி டைம், எவ்ரி ஹவர் he lived a luxurious life. இப்போ தேவ பிள்ளை, இந்த பணம் இருந்தால் எல்லாம் நம்ம கிடைச்சிருமா? பணம் இருந்தால் நம்ம சாதிச்சிடலாமா? பைபிள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க. படிங்களா? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க.
லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆமென். ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, பொருளாசை குறித்து சொல்றாரு. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆமென். பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், பெரிய நபரா இருக்கலாம், அந்த பணம் என்ன செய்யாது, அவனுக்கு ஜீவனை கொடுக்காது. அது இந்த ஜீவன் மாத்திரம் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. ஏசாமிட்ட போய், ஐயா நான் 10 கோடி வச்சிருக்கிறேன், பரலோகத்தில் விடுங்கன்னு என்ன சொல்லுவாரு? போடான்றுவார். நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது? நித்தியம் இல்லாதது, அநித்தியமானது, நிரந்தரம் இல்லாதது. நமக்கு நித்தியம் ஒன்று இருக்கிறது. எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளையே, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவு சொத்து பத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில பெருக்கினாலும், இந்த பொருளாதாரமும் இந்த ஆசீர்வாதங்களும் எங்க கொண்டுட்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆமென். இந்த பணக்காரனுக்கு நிறைய இருந்துச்சு, ஆனா எங்க போனான்னா பாதாளத்துக்கு போனான்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி அரிதான காரியமா இருக்குதான். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது போல ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போறது அரிதாய் இருக்கிறது. ஊசியின் காது எவ்வளவு பெருசு இருக்கும்? தைக்கிற ஊசி இப்பெல்லாம் யாரும் ஊசியில வாங்கி தைக்கிறது இல்லை. அந்த காலத்துல எல்லா வீட்லயும் என்ன இருக்கும்? ஊசி நூல் இருக்கும். ஏதாவது கிழிஞ்சுன்னு என்ன செய்வாங்க? தைச்சு. இப்ப கிழிஞ்ச தூக்கி போட்டு வேற வாங்கிடுறாங்க, தைச்சு யாரும் போடுறதில்ல. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். அப்போ அந்த ஊசியிலும் காதுல நூல் கோக்கிறதுக்கே சில பேருக்கு எப்படி இருக்கும்? அப்படி வச்சு இப்படி கோப்பாங்க, அப்படி உள்ள போற மாதிரி இருக்கும் நூல். அது பார்த்தா வெளியே தான் போகும். அப்புறம் எடுத்து அதை கடிச்சு எல்லாம் கத்திரிக்கோலை வெட்டி வாயில் வச்சு எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? திரும்ப அது வெளியே தான் போகும். ஒரு நூலே போக மாட்டோம். ஒட்டகம் போகுமா? ஒட்டகம் எவ்வளோ பெருசு இருக்கும்? நம்ம விட உயரமாக இருக்கும். அந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தில் பணக்காரன் போவது அரிதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, அவன் கர்த்தரை நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு பணம் இருக்கு, பண பலம் இருக்கு. பணத்தை வச்சு எதனாலும் செய்யலாம், சாதிக்கலாம் நினைப்பான். ஆமென். அப்போ தேவ பிள்ளையே, ஒரு ஏழையா இருக்கிறவன், ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவன், அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன செய்வான்? அவன் ஜெபம் பண்ணுவான். ஆமென். ஒரு பணக்காரனா இருக்குன்னு நினைப்பான், ஏதாவது ஒரு கஷ்டம் உடனே என்ன செய்வான்? பணத்தை வச்சு எந்த டாக்டரை பார்க்கலாம், எங்க பார்க்கலாம், ஏது பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆக விசுவாசம் குறைஞ்சு போயிடும். ஆகவே தேவ பிள்ளைங்க படிக்கிறோம், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் என்ன ஆகாது? அது அவனுக்கு ஜீவன் ஆகாது. ஆக பணத்தை சேர்க்கிறத விட கிருபையை சேர்க்கணும். பணத்தை சேர்க்கிறத விட ஆண்டவருடைய இரக்கத்தை சேர்க்கணும். பணத்தை சேர்க்கிறத விட ஆண்டவரோட நெருங்கி வாழ பழகணும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு நேரங்களை ஒதுக்கி அவர் சமூகத்தில் இருக்கணுங்க. அல்லேலூயா. பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருந்தா அது நமக்கு ஜீவன் ஆகாது. அதனால நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல, சம்பாதிக்கணும். ஓரளவு நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான வருமானம் இருந்தால் போதும்னு நினைக்கணும். ஆமென். அதை விட்டுட்டு காசு 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 காசுன்னு ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? அநேக வேதனைகளால் தங்களை தாங்களே என்ன செய்யலாம்? உருவ குத்தி. காசு காசுன்னு ஓடுறோம், ஒழுங்காக சாப்பிட மாட்டான், ஒழுங்காக தூங்க மாட்டான், ஒழுங்காக அவனுடைய கடமைகள் எல்லாம் செய்ய மாட்டான். கடைசியில் என்ன ஆகும்? வியாதி வந்துடும். ஒழுங்காக தூங்கலைன்னா உடல் கெட்டு போயிடும், ஒழுங்காக சாப்பிடலன்னா உடல் கெட்டு போயிடும். வியாதி வந்தால் எதையுமே சாப்பிட முடியாது. ஆக நல்லா உழைக்கணும். 8 ஹவர் உழைக்கணும், 12 ஹவர் உழைக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட்ல கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆமென். ஆக ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது என்ன ஆகாது? ஜீவன் ஆகாது. ஆமென். அடுத்தது பாருங்க, பிரசங்கி 5:13 படிங்களேன்.
பிரசங்கி 5:13. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்க. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே என்ன உண்டாகுமா? கேடு உண்டாக்கும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. இதை யோசிச்சு, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகுதா அப்படின்னு என்ன பாருங்க. அனனியா சப்பீரால் பைபிள்னு சொல்றோம். இப்போ ஒரு 10 பவுன் நகை போட்டுட்டு நீங்க ரோட்ல போறீங்க. ரோட்ல யாருமே இல்லை, ஒருத்தன் பைக்ல வரான், என்ன ஆகும் சொல்லுங்களேன்? கழுத்துல இருக்கிறத பிச்சுட்டு, கழுத்துல இருக்கிறத பிக்கும் போது கழுத்து சில நேரம் போயிடும். புரியுதுங்களா? ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி. இப்போ பணம் ஒரு 10 லட்சம் பாக்கெட்டில் வச்சுட்டு போறீங்க, யாருக்காவது தெரிஞ்சுன்னு என்ன ஆகும்? ஆளையே தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு. இப்போ உங்கள் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன், பாக்கெட்டில் கை விட்டுட்டு போவீங்க. காசு இருந்தால் என்ன செய்வீங்க? தொட்டு பார்த்துட்டு போவீங்க, இருக்குதா இல்லையான்ட்டு. இல்லையா? பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துல தூக்கம் வரும். பாக்கெட்டில் ஏதாவது வெயிட் இருந்துச்சுன்னு என்ன ஆகும்? தூக்கமே வராது. ஏன்னா எவனாதும் ஆகதே. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி. ஆக தேவ பிள்ளையே, இந்த ஐஸ்வர்யம் நமக்கு ஜீவன் அல்ல. ஐஸ்வர்யத்தினால் என்னதான் வருமா? பிரச்சனைகள் தான் வரும், போராட்டங்கள் வரும், கேடு வரும், உபத்திரவங்கள் வரும். ஒன்றுமில்லாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் காசு சேர்த்துட்டிங்கன்னு என்ன ஆகும்? பிள்ளைகள் வந்துடுவாங்க, எனக்கு சொத்துல பாதி கொடு, எனக்கு வீட்டு எழுதி கொடு, காட்டு எழுதி கொடு, எனக்கு 2 பவுன் நகை. ஒன்றுமே இல்லைன்னா கம்முன்னு இருப்பாங்க. இந்த இதுக்காக என்ன அடிச்சுக்குவான், முளைச்சுக்குவான், பேச மாட்டான். அப்போது அவனவன் வேலை செஞ்சு சம்பாரித்து வாழட்டும்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லுங்க? அவங்கள டெவலப் பண்ணி விட்டு அவன் காலில் நிற்கிற அளவுக்கு அவங்கள ஸ்டடி பண்ணி விடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு சொல்றது? ஐஸ்வர்யமானது உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 11:4 வாசிங்க. நீதிமொழிகள் 11:4. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. நியாய தீர்ப்பு நாளில் ஐஸ்வர்யம் தேவனுடைய கோபத்தின் நாள்னா நியாய தீர்ப்பு நாள், கோபாக்கினை நாள், நியாயந்திருக்கிற நாள். அந்த நாளில் ஐஸ்வர்யம் என்ன செய்யாது? உதவாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் 10 கோடி சம்பாதிச்சிருக்கிறேன்னா ஆண்டவர் சொல்லுவார், போடா நீயும் 10 கோடியும், நீ பூமியில் இருந்த நாட்களில் என்னை தேடல, என்னை ஆராதிக்கல, உன் பணம் உன்னோட அழிய கடவுது. பிரைஸ் காட். அப்போ தேவ பிள்ளை, கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அடுத்தது படிங்க, மத்தேயு 13:22. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பைபிளை படிக்கிறோம் பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன ஆண்டவர் சொல்லும் பொழுது வசனம் விதைக்கப்படுகிறது. ஆனா உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதுங்க ஐஸ்வர்ய மயக்கம். பணம் ஒரு மயக்கத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஜனங்க எதில் இருக்குன்னு நினைக்கிறாங்க? அப்படியே மயங்கிட்டு இருக்கணும், மிதந்துட்டு இருக்கணும். அதுக்கு தான் குடிக்கிறான், பாக்கு போடுறான், கஞ்சா குடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான். இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க? அப்படியே மயங்கி இருக்கணும். சில நேரம் சொல்லுவான், ஐயா நான் போய் கடினமாக வேலை செஞ்சு மூட்டை தூக்குனேன், காட்டில் வெட்டினேன், உடம்பெல்லாம் வலிக்குது, அதனால அந்த வலியை மறந்துருக்கிறதுக்கு கொஞ்சம். அது எதுக்காக? மயக்கம். அந்த மாதிரி பணம் என்ன செய்யும்? ஒரு மயக்கத்தை கொண்டு வரும். பணம் என்ன மயக்கத்தை கொண்டு வரும்? கர்த்தரை தேடாத, பைபிள் படிக்காத, சர்ச்சுக்கு போகாத, ஊழியக்காரங்களை மதிக்காத, இதெல்லாம் எது கொண்டு வரும்? பணம்
மயக்கம். ஒன்றுமில்லாது இருந்தபோது எப்படி ஆண்டவர் தெரியும், வசனம் தெரியும், ஜெபம் தெரியும், சர்ச்சு தெரியும், பாஸ்டர் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கொஞ்சம் அப்படி ஏதாவது கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னு என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த பணம் மயக்கம், அந்த பணம் என்ன சொல்லலாம்? ஆக தேவ பிள்ளையே, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்காக. மயங்கி இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமென். ஆப்ரேஷன் பண்ணுறவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன? மயக்க மருந்தை கொடுத்துட்டான்னா அவன் சர்ரத்தை வெட்டினா கூட தெரியாது, தைச்சா கூட தெரியாது, ஏதாவது உறுப்பு எடுத்தா கூட தெரியும். ஏன்னா எதில் இருக்கிறான்? மயக்கத்தை. அப்போ ஐஸ்வர்யமானது ஒரு மயக்கத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி தான் இந்த பெரிய பணக்காரன் பாருங்க, சம்பிரமமாய் சாப்பிட்டு நல்லா உடுத்தி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா வாழ்ந்ததுனால என்னாச்சு? அந்த பணம் மயக்கமானது அவனை தேவனை தேட விடல. அவன் நம்பிக்கையெல்லாம் பணம், அவன் நம்பிக்கையெல்லாம் ஐஸ்வர்யம். ஆகவே கர்த்தரை தேடாமல் அவன் பணம் பணம் என்று வாழ்ந்து வந்தான். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது பாருங்க, 25வது வசனத்துல, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். நீ பூமியில் இருந்த நாட்களை நல்லா வாழ்ந்த, நல்லா சாப்பிட்ட, நல்லா உடுத்துன, நல்லா தூங்குன, எல்லாத்தையும் நீ நல்லா அனுபவிச்ச. ஆமென். அந்த பணமானது அவனுக்கு ஒரு மயக்கத்தை கொண்டு வந்து கர்த்தரை தேட விடல. ரெண்டாவது, அவன் வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வழியாத்தான் அவன் போறான் வரான் எல்லாம் பண்றான். ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கல, ஒரு துணிமணி கொடுக்கல, அவனுக்கு உடம்பு சொல்லாம அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அவனை சட்டையே பண்ணல. அந்த பணம் மயக்கம் என்னாச்சு? அவன் கண்ணை குருடாக்கி தேவனையும் தேட விடல, மனுஷருக்கும் உதவி செய்ய விடல. பெரிய பெரிய பணக்காரங்க ஏழைங்களை மதிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏழைகளை சட்டையே பண்றதில்ல, பாவப்பட்ட மக்களை யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இந்த பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன் அனுதினமும் சம்பரமா சாப்பிட்டான். அனுதினமும் ஒவ்வொரு மீலும் விதவிதமா சாப்பிட்டவன், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் விதவிதமா உடுத்துனவன், அவன் தேவனை தேடல. ஏன்னா ஐஸ்வர்யம் என்னாச்சு? அவன் கண்ணை மயக்கிருச்சு, அவன் எண்ணத்தை மயக்கிருச்சு, அவன் சிந்தைய மயக்கிருச்சு. அதனால அவன் ஆண்டவரை தேடாதவனாக இருந்தான், மனம் போல வாழ்ந்தான். கடைசியில் என்னாச்சுன்னா, அவனுடைய வாசல்ல பாருங்க யார் இருந்தா? அங்கே வசனம் படிக்கிறோம், 20வது வசனம், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். யாருங்க? தரித்திரன். இந்த தரித்திரன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் தரித்திரனா இருந்தும் அவன் தெய்வ பயம் உள்ளவனா இருந்தான். எப்படி சொல்றன்னா, அவன் மரித்தவுடன் எங்க போனா? ஆபிரகாம் மடியிலே. அப்போ அவன் தேவனை ஆராதித்தபடியினால தான் அவன் அங்கே போக முடிந்தது. சில பேர் ஏழையாவும் இருப்பாங்க, ஆனா கர்த்தரை தேட மாட்டாங்க, கர்த்தரை நாட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், என் தலை எழுத்து. என்னது? என் தலை எழுத்து, என் விதி அப்படின்றவான். ஆனா இந்த லாசரு பாருங்க, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா? பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அங்கேயே படுத்து அங்கேயே கிடக்கிறான். சரிங்களா? அப்புறம் அடுத்த வசனம் படிக்கிறோம், அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அனுதினமும் பசிதான். அந்த பசி நீங்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லைன்னு சொல்லி அதுக்கு ஆசைப்பட்டானா. எதுக்கு ஆசைப்பட்டான்? ஏழையா இருக்கிறவன் ஒரு நேரம் கொஞ்சம் நல்ல சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டான். அப்படின்னா அது கூட அவனுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அவன் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே, இப்போ மேசைக்கிட்டையே இருந்தால் நாய்க்குட்டி கூட வந்து தின்னும், மேசையிலிருந்து கீழே விழுறத பொறுக்கி கொண்டு வந்து வெளியே கொட்டினா அதை தான் என்ன செய்யணும்? அதுக்கு அவன் என்ன செஞ்சானா? ஆமா பாருங்க, மேசையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசை. பணக்காரனுக்கு என்ன ஆசை? எந்த கடையில் போய் பொருள் வாங்கலாம், எந்த கடையில் போய் சாப்பிடலாம், எந்த கடையில் போய் நமக்கு தேவையானது, இந்த ஆசை. ஏழைக்கு என்ன ஆசை? ஒரு நேரம் ஒரு கொஞ்சம் உணவு, அரை வயிறு பசி ஆற்ற
ஒரு ஆகாரம் கிடைச்சா பரவாயில்லையேன்னு சொல்லி அதற்கு அவன் ஆசையா. டிஃபரன்ஸ் பாருங்க. ஆமேன். அப்ப இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பிச்சைக்காரன் எதை நினைச்சிருப்பான்? யாரை நம்பி இருப்பான்? ஆண்டவரே, இன்னைக்காவது எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதா? இன்னைக்காவது எனக்கு வயிறு நிறைய சோறு கிடைக்காதா? அடுத்தது பாருங்க, அந்த பணக்காரனுக்கு வியாதியே இல்லை. இந்த ஏழைக்கு என்ன இருக்கு? உடல் முழுவதும் பருக்களால் நிரம்பி வியாதி, கஷ்டம், பலவீனம், பாடுகள், ரத்தமே இல்லை இவனுக்கு. ஆனா உடம்புல என்ன இருக்கு? வேதனைகள், வியாதி, கஷ்டம், புண்கள் இருக்கிறது. அந்த புண்களை சரிப்படுத்த கூட அவனுக்கு என்ன செய்யல முடியல. நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பெரிய பெரிய பணக்காரனுக்கு யார் வருவா? பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க. ஆனா ஏழைக்கு என்னதான் வருது? ரோட்ல திரிகிற நாய்கள் தான் வருது. இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பணக்காரன் தேவனை தேடல, பணக்காரன் மனுஷரை மதிக்கல. ஆனா அந்த ஏழை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி, ஐயா இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைச்சா பரவாயில்லையே, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா பரவாயில்லையே, இன்னைக்கு எனக்கு சோறு கிடைச்சா பரவாயில்லையே. ஆமேன். அவன் ஒரு துணியை கூட வாஞ்சிக்கல. எதை வாஞ்சிக்கிறான்? ஒரு சாப்பாடு. ஒரு ஏழை எதை தேடுவான்? ஒரு நல்ல உணவு கிடைச்சா பரவாயில்ல. இப்படிதான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே. ஆக நாம் எப்படி வாழணும்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு தேவைக்கும் அப்பாவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த 2 பேரும் ஒரு நாளில் என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள். முதல்ல யாரை குறித்து படிக்கிறோம் பாருங்க. இந்த தரித்திரன், 22வது வசனம். அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம். நீங்க மரணத்துக்கு அப்புறம் பாருங்க, லாசரு மரிக்கும் பொழுது யார் வந்தா? தேவ தூதர்கள் அவனை எடுத்துக்கொண்டு போய் எங்க விடுறாங்க? ஆபிரகாமின் மடியிலே. ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது அவன் என்ன செஞ்சாங்க? எடுத்து மண்ணிலே அவனை அடக்கம் பண்ணினார். வித்தியாசம் பாருங்க. அப்ப தேவ பிள்ளை எப்ப வித்தியாசம் தெரியும்? ரிசல்ட்ல தான் தெரியும். எதுல தெரியும்? ரிசல்ட்ல தான் தெரியும். பிரைஸ் காட். 10th +2 எழுதும்போது ஜனங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க நல்லா எழுதிட்டேன்பாங்க. பக்கம் பக்கமா வாங்கி வரைஞ்சு தள்ளிட்டேன்பாங்க. ரிசல்ட் வரும் பாருங்க. அப்போ என்ன செய்யும்? சில பேருடைய பேரே வராது, சில பேருடைய பேர் வரும். முதல்ல பேப்பரில் வரும். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ரிசல்ட்டு பேப்பரில் தான் வெளியிடுவாங்க. அந்த பேப்பரில் நம்பர் வரணும். அந்த நம்பர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? போச்சுடா. நம்பர் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் தான் ஸ்கூலில் போய் மார்க் வாங்கணும். இப்போல்லாம் என்னது? மார்க் ரிசல்ட் வரும் பொழுதே ஆன்லைனில் மார்க்கும் வெளியே வந்துடுது. இப்போ ரிசல்ட் முடிவு என்னன்னா, இந்த லாசரு ஏழையா பிச்சைக்காரன் இருந்தாலும் அவன் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு இருந்தபடினாலே அவன் மரித்த பொழுது தூதர்கள் வந்தார்கள். பணம் 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 என்று ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்ந்தவனுக்கு யார் வந்தா? மனிதர்கள் அடக்கம் பண்றவன் வந்தான். கொண்டு போய் என்ன செஞ்சான்? அடக்கம் பண்ணிட்டான். அடக்கம் பண்ணோன்னா பாருங்க, இந்த லாசர் எங்க போனான்? ஆபிரகாமுடைய மடியிலே. இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனான்னா, இங்க படிக்கிறோம் 23வது வசனத்துல, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை என்னதுங்க? பாதாளத்திலே வேதனை. உலகத்தில் எப்படி வாழ்ந்தவன்? ஐஸ்வர்யமா, கர்த்தரை தேடாம, மனுஷரை மதியாம, மனம் போன போக்கில் போனவன், ஆலயத்து பக்கமே வராதவன், பூமியில மரிக்கும் பொழுது எங்க போனான்? பாதாளத்திலே போய் கொடிய வேதனை அனுபவிக்கிற போது. பாதாளத்தில் என்ன இருக்கும்? கொடிய வேதனை தான் இருக்கும். பாதாளத்தில் என்ன இருக்குங்க? கொடிய வேதனை தான் இருக்கும். சரிங்களா? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது அப்படின்னு தான் பைபிள் இருக்கு. அந்த இடத்துல நான் இன்னொரு வார்த்தையை சேர்த்தி சொல்றேன். அவன் பாதாளத்திலே கொடிய வேதனைப்படுகிற போது. அல்லேலூயா. என்ன வேதனை? கொடிய வேதனை. அது அப்படி என்ன வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா,
மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்களை படிங்களேன். மத்தேயு 13, 41, 42. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மனுஷகுமாரன் வருகிற நாட்கள்ல ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் என்ன செய்வானா, இடரல்களை உண்டாக்குகிறவர்களை. இடரல் உண்டாக்குறவங்க என்ன அர்த்தம்? மற்றவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போவதற்கு நாம் ஏதுவாய் இருந்தால் அவர்கள் தான் யாரு? இடரல் உண்டாக்குகிறவர்கள். ஆமென். நம்ம செய்யற காரியத்தை பார்த்து ஒருத்தன் இடறி ஆண்டவரை விட்டு தூரமா போனா அவன் தான் இடரல் உண்டாக்குகிறவன். புரியுதா உங்களுக்கு? யாரையாவது கெடுத்தா, யாரையாவது ஆண்டவரை விட்டு தூரம் போக வழி நடத்தினால் அவர்கள் இடரல் உண்டாக்குகிறவர்கள். இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இடரல் உண்டாக்குகிறவனை முதல்ல பிடிப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்க? அக்கிரமம் செய்கிறவர்களை. அக்கிரமம் என்ன? பாவத்தின் மிகுதி அக்கிரமம். அப்போ இன்னைக்கு ஜனங்க அக்கிரமம் செய்கிறாங்க. என்ன அக்கிரமம்? குடிக்கிறாங்க, அது ஒரு அக்கிரமம். விபச்சாரம் பண்றாங்க, அது அக்கிரமம். திருடுறாங்க, அது அக்கிரமம். கீழ்ப்படியாதவங்களா இருக்கிறாங்க, அது அக்கிரமம். ஆமென். தேவனை மதிக்காதவங்களா இருக்கிறாங்க, அது அக்கிரமம். இந்த மாதிரி பல வகையான அக்கிரமங்கள் இருக்கிறது. ஆக அக்கிரம செய்கைக்காரரேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த மாதிரி அக்கிரமம் செய்கிற எல்லாரையும் பிடிச்சு எங்க கொண்டு போவாங்களாம்? எங்க போடுவாங்க? ஏசி ரூம்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்கன்னு இருக்கா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கினி சூளை. சூளைன்னு என்ன? எரிக்கிற இடம், அதான் சூளை. சரிங்களா? இப்போ சுண்ணாம்பு சூளைன்னு இருக்கு. இந்த சுண்ணாம்புன்றது ஒரு வகையான கல், பூமியில கிடைக்கிற ஒரு கல். அந்த கல் எடுத்துட்டு போய் என்ன செய்யறான்? சுண்ணாம்பு சூளையில போட்டா அந்த கல் என்ன ஆயிருது? சுண்ணாம்பா பொடிஞ்சு போயிருது இல்லையா? அதே போல செங்கல் சூளைன்னு இருக்கு. மண்ணை பிசைஞ்சு அதை செங்கல் மாதிரி வச்சு அறுத்து அதை அடுக்கி சந்து அடுக்கி அதில் என்ன செய்யறான்? தூளை, மரத்தூள்களை போட்டு பற்ற வச்சு விட்டுறான். அது அப்படியே எரிஞ்சு போய் என்ன ஆகுதுங்க? செங்கல் மண்ணு என்னவா மாறிடுது? சுட்ட செங்கலா மறிச்சிட்டான். தட்டி பார்த்தா சத்தம் வரும், உடையாது இல்லையா? அந்த மாதிரி சூளை. சூளைன்னு என்ன? எரிக்கிற இடம். சரியா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? அக்கினி சூளையிலே கொண்டு போய் யாரை போடுவாரு? யாரை போடுவாருங்க? இடரல் உண்டாக்குகிறவர்களையும் அக்கிரம செய்கள் எங்க போடுவாரு? சூளையில். நான் சொல்றேன், ஒரு கல்லை போட்டாலும் என்ன ஆகுது? அந்த சூளையில கடந்து அது பொடிஞ்சு போகுது. ஒரு மண்ணை போட்டால் அது என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. அந்த மாதிரி அந்த சூளைக்குள்ள போடும்பொழுது ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? சாம்பலா போனா பரவாயில்லையே, சாவு அங்க வராது. என்ன வராது? அங்க என்ன படிக்கிறோம் அந்த வசனத்துல? அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் ஐயோ ஐயோ ஐயோ. அழுகும்போது எப்படி பண்ணுவாங்க? சிரிப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? அழுகும்போது கண்ணீர் வரும். அழுகிறது எப்படி? உள்ளம் உடைஞ்சு அழுவாங்க. அந்த மாதிரி வேதனையினால் அழுவோம். ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குது. சில பேர் டாக்டர்கிட்ட ஊசி போடுறக்கா கூட்டிகிட்டு போவாங்க. ஊசி பார்த்தாலே இங்கே அழுக ஆரம்பிச்சிடுவான். சின்ன பசங்க ஊசி பார்த்தாலும் என்ன செய்வான்? கத்த ஆரம்பிச்சிடுவான். அது போடவே மாட்டாங்க, ஆனால் என்ன செய்வான்? கத்துவான் இல்லையா? அந்த மாதிரி சில குச்சி எடுத்தாலே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, அடிச்சிருவாங்கன்ட்டு. ஆனால் இங்கே அக்கினி சூளையில் போட்டு என்ன ஆகுமா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பற்கடிப்புனா பல்லக்கடி. ஐயோ பல்ல கடிக்க முடியாதவன் தான் பல்ல கடிப்பான். அந்த மாதிரி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி ஆவி. அவர்கள் புழுன்னா நம்முடைய புழு, வேற எங்கிருந்து வராது புழு. அவர்கள் புழு அப்படின்னா நம்ம உடல் என்ன ஆகுமா சொல்லுங்க? புழு வச்சிரும். எங்க போனா? நரகத்துல போனா. சாவு வராது. அங்கே நித்திய காலமாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? எவர்லாஸ்டிங். ஆக கொடிய வேதனை உள்ள இடம். யாரு போனாங்க?
ஐஸ்வர்யவான், பணக்காரன், சம்பரமாய் வாழ்ந்தவன், தேவனை தேடாதவன், மனுஷருக்கு உதவி செய்யாதவன், கர்த்தரை தேடாதவன், ஜெபிக்காதவன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவன், சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதவன் எங்க போனான் சொல்லுங்க? வீட்டுக்கு போனானா? பாதாளத்துக்கு போனான். அந்த பாதாளத்துல என்ன செஞ்சாங்க? அவனை போடும் பொழுது அங்கே கொடிய வேதனைப்பட்டு, அந்த கொடிய வேதனை என்னன்னா, அங்கே அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும். இந்த டிவியில் அதில் எல்லாம் நியூஸ்ல எல்லாம் காமிச்சிருக்காங்க, பார்த்துருக்கேன். சில பேர் ரோட்டு ஓரத்தில் சில சைக்கோங்கள் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, முடி வளர்த்தி கண்ட துணிமணி எல்லாம் போட்டு கையில் நிறையா கயிறு வளையமெல்லாம் சுற்றி. அவனெல்லாம் தன்னார்வலர்கள் என்ன செய்வாங்க? போய் அவனை க்ளீன் பண்ணும் பொழுது அவன் உடலில் அந்த கயிறெல்லாம் கழட்டினாங்க, என்னவா இருக்கும்? புழு நெண்டும். அந்த மாதிரி தேவனை அறியாத மக்கள் அக்னிக்குள்ள கிடப்பாங்க. அங்க என்ன ஆகுமா? புழு உண்டு. அவர்கள் புழுன்னா நம்முடைய உடல்ல புழு வச்சிரும். நரகத்துல கிடக்கிறவங்களுக்கு புழு உண்டாயிருக்கும். எவ்வளவு கொடிய வேதனை! அந்த கொடிய வேதனைப்படுகையில் ஆக தேவ பிள்ளையே, இதை படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்? ஒரு பயம் வரணுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடல, அக்கிரமம் செய்கிறாங்கன்னா, பணம் ஓடிட்டு இருந்தாங்கன்னா என்னங்க போகணும் சொல்லுங்க? பாதாளத்தில் கடந்து கொடிய வேதனைப்படுகையில், அந்த கொடிய வேதனை ஒன்று என்ன? நரகத்தில் சூளைக்குள்ள கிடக்கணும். அக்னி கடல், கந்தக கடல் என்று சொல்லப்படுகிறது. அங்கதான் போய் சேரணும். ஆமேன். இன்னும் கொஞ்சம் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க உங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன், அதாவது என்னது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்குள்ள வேத பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்குள்ள வேத பகுதி. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பாருங்க, தரிசனத்துல யோவான் சொல்றாரு, பெரிய சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம், அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அதன் மேல் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, மரித்தோ அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகம் என்னும் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும், வேறொரு புஸ்தகம். நிறைய புஸ்தகம் இருக்கு. அதுல என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். என்ன சொல்றாருங்க? மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதுக்குரிய பலன் எங்க கிடைக்கும்? அவருடைய நியாய தீர்ப்பிலே கிடைக்கும். ஒவ்வொருவரும் அங்க போய் அவருக்கு முன்பதாக நிற்கணும். ஆமென். அங்க போய் நிற்கும் பொழுது அவரவர் கிரியைக்குரிய பலன் அங்கே கிடைக்கும். நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது அடுத்த வசனம், சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரத்துல போய் விழுந்து செத்தவன சமுத்திரம் ஒப்புவிச்சது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளம், யார் யார் எப்படி மரிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுதான்? மரணமும் பாதாளமும் ஒப்புவித்தது. அதனாலதான் படிக்கிறோம் தெசலோனிக்கேயர் 1:13 படிக்கும் பொழுது, மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பார்கள்? எந்தெந்த காரியங்கள் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் மரித்தோரை சாப்பிட்டு இருக்கிறதோ, அதெல்லாம் என்ன செய்யுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுதுல ஒப்பு கொடுக்கும். சரிங்களா? ஆமா. அப்பொழுது என்ன ஆகும் பாருங்க, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமா, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஆமா, முதல் மரணம் சரீர மரணம், இரண்டாவது மரணம்
நரகத்தில் போய் நித்தியமாய் கிடக்கிறது ரெண்டாவது மரணம். இங்கே படிக்கிறோம், அக்கினியும் பாதாளமும், அதாவது அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல். அக்கினி கடல். இப்போ நம்ம பார்க்குற கடல் எல்லாம் தண்ணீர் கடல். இந்த கடலுக்கு முன்னாடி நின்று பார்த்தா எல்லாமே எப்படி இருக்கு? தண்ணியாக இருக்கு. பார்க்குற பக்கமெல்லாம் தண்ணியாக இருக்கு. ஆனால் அக்கினி கடல்னு சொல்லும்போது அதுதான் நரகம். அது கடல் போல பெருசாக இருக்கும். அந்த கடலிலே என்ன செய்வாங்க? தள்ளப்படுவார்கள். யாரு? இந்த அக்கிரமம் செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்க, தேவனை தேடாமல் போனவங்க. ஏன்னா அவரவர் கிரியையின்படியே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்து எங்கே போடுவாராம்? அக்கினி கடலிலே போடுவார். அதனால நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புஸ்தகம் இருக்கு. நம்ம அக்னி கடல்ல போகாம இருக்கணும்னா நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவருடைய புஸ்தகத்துல நம்முடைய பெயர்கள் இருக்கணும். அந்த மினிட் புக்னு என்னதுங்க? அப்பப்ப செய்யறதெல்லாம் ஆண்டவர் நோட் பண்ணிட்டு வருவார். அதெல்லாம் நல்ல காரியங்கள் தான் இருக்கணும். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனுக்குள் அனுப்புவார். அல்லேலூயா. பரலோக வாழ்வை கொடுப்பார். இல்லாவிட்டால் எங்க போகணும்? நரக கடலிலே தள்ளி விடுவார். குப்பையெல்லாம் என்ன சொல்றாங்க? வண்டியில ஏத்திட்டு வந்து குப்பை கடங்களை தள்ளுறான். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? தள்ளி விடுவார். எங்க? நரகத்துல தள்ளிடுவார். பிரைஸ் காட். ஆமென். ஐஸ்வர்யவான் சம்பிரமாய் சாப்பிட்டான், அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்தான், கர்த்தரை தேடாமல் இருந்தான். ஒரு நாள் 2 நாள் இது அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. கடைசியில் என்னாச்சுங்க? அவன் பாதாளத்திலே கடந்து கொடிய வேதனைப்பட்டான். இதெல்லாம் தான் அங்க நடக்கும். எங்க? நரகத்துல. ஆக நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில ஏழையா வாழ்ந்தாலும், பிச்சைக்காரனா வாழ்ந்தாலும், ஒண்ணும் இல்லாது இருந்தாலும், கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்திருந்தா லாசருவை போல தேவ தூதர்கள் நமக்கு வந்து அவர்கள் நம்மை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடுவார்கள். அப்படி இல்லாம வாழ்ந்தோன்னு சொன்னா எங்க தான் போகணும்? நரக கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாதவனா காணப்பட்டவன் நம்ம ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். இல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அக்கினி கடலிலே. அக்கினி கடல்ல யார் யார் போவாங்க? 21:8 படிங்க. நீதிமொழி, அதாவது வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் சும்மா பயந்துட்டு இருந்தாலும் பிடிச்சு போட்டுருவார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள்ன்றார். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்ன்றார். அப்போ பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விசுவாசம் இல்லாதவர்கள், எதுக்கு எடுத்தாலும் அவிசுவாசமான பேச்சுக்கள் வந்துருந்தா எங்க போடுவாருங்க? புடிச்சு அக்னி கடல்ல போட்டுருவார். ரைட். அடுத்தது அருவருப்பான காரியங்களை செய்கிற கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. நேர்மையா நடக்காதவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் எங்க போடுவாரு? நரகத்திலே போடுவார். அடுத்தது கொலைபாதகரும்னா மனுஷ உயிரை கொள்ளுகிறவர்கள், கொலைபாதகர்கள். ஆமென். சகோதரனை பார்த்து முட்டாள்னு சொன்னா அவன் யாரு? கொலைபாதகனா. அவனெல்லாம் எங்க போடுவாருங்க? அக்கினி கடலிலே போடுவார். ரைட். விபச்சாரம்னா என்னது சொல்லுங்க? கணவன் மனைவி உறவுகள்ல கணவனை விட்டு மனைவியை விட்டு வேற யாராவது ஓடு நம்ம உடல் உறவு கொண்டால் அது விபச்சாரம். சரிங்களா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சிறு பிராயத்திலேயே என்ன செய்யறாங்க? அந்த ஒழுக்கத்தை, அந்த கன்னித்தன்மையை இழந்து போகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், துணிகரமா செய்யறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. விபச்சாரக்காரரும் சூனியம், மற்றவங்களுக்கு மந்திரம் வைக்கிறது, மாயம் வைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவர்கள் யாரு? சூனியக்காரர்களும். அடுத்தது விக்கிரக ஆராதனைக்காரரும், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்காக கொடுத்தா அதுதான் விக்கிரகம். அந்த விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய் பேசுகிற அனைவரும். என்னதுங்க? பொய் பேசுகிறவர்கள்.
ஆக தேவ பிள்ளையே, நாம் பொய் பேசாதவர்களாக இருக்கணும், உண்மை பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். எங்க போவாங்க சொல்லுங்க? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். நெருப்பும் கந்தகம். எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில பெட்ரோல் ஊத்துன என்ன செய்யும்? எச்சா எரியும். அந்த மாதிரி தான் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இதெல்லாம் அந்த குணமெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கே தான் போகணும்? அக்கினி கடலில் தான் போகணும். அதே 21:27 படிங்க. 21:27 தீட்டுள்ளதும் அருவரிப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்துக்கு போக முடியாது. தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய் எல்லாம் எங்க போகாது? பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எதுல பிரவேசிப்பார்கள்? பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு பயம் வரணும், ஒரு நடுக்கம் வரணும். இதுதான் என்னதுங்க? கொடிய வேதனை. ஆக இதெல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழணுங்க. அங்கே நெருப்பு அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். அவர்கள் புழு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த புழு என்ன செய்யுமா? சாகாம. தான் கொடிய வேதனை. அந்த ஐஸ்வர்யன் எங்க கிடக்கிறான்? கொடிய வேதனை. பாதாளத்துல கடந்து கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வேதனையினுடைய ஒரு காரியத்தை இங்கே எழுதியிருக்கிறார் பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். திரும்ப சொல்ற, ரெண்டாவது முறையும் சொல்றான், நான் அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுறேன். அதனால அந்த லாசருவை விரல தண்ணியில நனைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் விட்டால் அதனால் என் தாகத்தை தீர்த்து கொள்ள நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பும். உலகத்தில் இருந்தபோது எப்படி வாழ்ந்தான்? சம்பரமா வாழ்ந்தான், ஆடம்பரமா வாழ்ந்தான், நிறைய குடிச்சான், வெறிச்சான், சாப்பிட்டான். இப்ப நரகத்துல கிடந்து கொடிய வேதனைப்படும் பொழுது என்ன சொல்றான்? இந்த லாசரு அவன் வீட்டு முன்னாடி உட்கார்ந்திருந்த தரித்திரன், உடலெல்லாம் புண்ணு பிடிச்சவன். அந்த புண்ணு பிடிச்சவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய விரலை தண்ணியில தோச்சு ஒரு சொட்டு தண்ணீர், தண்ணியில எப்படி குடமாவ வரும், ஒரு சொட்டு தண்ணீர் விட்டால் அதனால் என் நாவை. சில நேரம் எங்கேயா வெயில்ல வெளியே போயிட்டு வரோம், பயங்கரமா தாகம் இருக்கு, உடனே என்ன செய்கிறோம்? ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாட்டிலை எடுத்து ஓப்பன் பண்ணி கடன்னு என்ன செய்கிறாங்க? ஒரு பாட்டிலை குடிச்சிட்டு அப்பாடா அப்படின்றான். ஒரு வெயிலில் போயிட்டு வர்றதுக்கே ஒரு பாட்டில் தண்ணி குடித்தா தாகம் தீர மாட்டேங்குது. நரகத்தில் கடந்து கொடிய வேதனைப்படும் பொழுது அவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு டிராப் ஆஃப் வாட்டர். அந்த பிச்சைக்காரன் புண்ணு பிடிச்சவனா இருந்தாலும் அவன் கையில் தொட்டு கொடுத்தா பரவாயில்லையே. அதான் கொடிய வேதனைப்படுகையில். இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒருத்தரும் போகக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வருகிற சின்ன பிள்ளைகள்ந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு மாற எங்கே வரணும்? அந்த ஏழை, அந்த பிச்சைக்காரன், அந்த தரித்திரன் மரித்தான். எங்கே போயிட்டான்? ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகணும். அங்கே அழுகை இல்லை, பசி இல்லை, அவன் தாகமாக இருக்குதுன்னு சொல்ல, அவன் பசியாக இருக்கேன்னு சொல்ல, அவன் கொடிய வேதனைப்படுகிறேன்னு சொல்ல, அவன் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அந்த பாக்கியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும், அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த பாக்கியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணுங்க? பங்கடைகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென்.
அப்போ பாருங்க, அந்த பணக்காரன் கொடிய வேதனைப்படும்போது அப்பதான் குடும்பத்தை நினைக்கிறான். குடும்பத்தை நினைச்சு சொல்றான், ஐயா ஆபிரகாமே, ஒருவேளை தண்ணி கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்லப்பா, இந்த லாசருவை என் வீட்டுக்கு அனுப்புங்க, எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புங்க. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த இடம் கொடிய வேதனையா இருக்கு. அப்பதான் குடும்பத்தை பத்தி யோசனை வருது. யாருக்கு இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, போய் சொல்லுங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். பிரைஸ் காட். ஒருத்தன் நரகத்திலிருந்தோ பரலோகத்திலிருந்தோ வந்து சொல்லணுன்ட்டு இல்ல, பூமியிலே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பூமியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். ஆமென். அவங்க வார்த்தையை கேட்கட்டும், அப்போ பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆக தேவப்பிள்ளை, இந்த பூமியில உங்களுக்கு வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் எங்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஆமென் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரே கதி என்று இருக்கும் பொழுது, இந்த பூமியில நம்ம கண்ணை மூடினா பரலோகத்துல கண்ணை திறப்போம். அந்த பாக்கியத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்னா லாசருவை போல ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி கர்த்தரே கதி என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக பரலோகத்திலே நமக்கு இடம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.